சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைக்குழிக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்கிறார் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர். உள்நாட்டு சட்டங்களே போதுமானது எனவும் தெரிவிப்போம். பேச்சு சுதந்திரத்திற்கு ஒரு எல்லை உண்டு. அர்ச்சுனாவிற்கு யாழ் மேல் நீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழகம் செல்ல உள்ள தமிழ் முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகள் ரவூப் ஹக்கீம் தெரிவிப்பு. பசில் ராஜபக்ஷவின் பிடியாணை மீளப் பெற முடியாது, கோரிக்கையை நிராகரித்த மாத்தறை நீதிமன்றம். 37 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜை கைது, கட்டுநாயக்கவில் சம்பவம். புகைப்படம் எடுக்க கெஞ்சிய இத்தாலி பிரதமர், ட்ரம்ப் வெளியிட்ட கருத்தால் சர்ச்சை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியை நேற்று பார்வையிட்ட பின்னர் அவர் இதனை கூறியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் 394 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் 370 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நீதி அமைச்சர் உள்ளிட்ட விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட குழுவினரும் புதைக்குழி அகழ்வு பணிகளை நேற்று மாலை பார்வையிட்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிக்கு தேவையான நிதியினை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். அகழ்வின் பின்னரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் நிதியை வழங்க தயாராக உள்ளதாகவும், புதைக்குழி தொடர்பிலான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். கடந்த கால அரசாங்கங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றியது போன்று தற்போதைய அரசாங்கமும் தமிழ் மக்களை ஏமாற்றாது என தெரிவித்தார். வடக்கு தெற்கு என்ற பாகுபாடின்றி குற்றம் செய்த அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும் என்றும் அதற்கான விசாரணைகள் இன்றி எவரையும் கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது எனவும் தெரிவித்தார். இராணுவத்தினர் படுகொலைகளில் ஈடுபட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்கள் முன்வைத்தால் இராணுவத்தினருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை விரைவாகவும் முறையான சாட்சியங்களை பரிசீலனை செய்யவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவது அரசாங்கத்தின் கடமை ஆகும் என நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தெரிவித்தார். அத்துடன் இலங்கையில் உள்ள குற்றவியல் சட்டமே சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு போதுமானது என கூறினார். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தை மூடினால் இலங்கையில் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய வழி இல்லாது போய்விடும் என்றும், எனவே இந்த அலுவலகத்தை மூடுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் தெரிவித்தார். அதில் பணியாற்றுவோர் மோசடியாக செயற்பட்டார்கள் அல்லது குற்றமளித்தார்கள் என்பதை நிரூபித்தால் அது குறித்து ஆராய்வதாகவும் தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி போராடிய மக்களை சந்திக்காது நீதியமைச்சர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் புறக்கணித்து சென்றுள்ள நிலையில் எவ்வாறு தமது பிரச்சினைகளுக்கு நீதியை பெற்றுத் தருவார்கள் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் செம்மணிக்கு நேற்றைய தினம் சென்ற நிலையில் புதைக்குழியை பார்வையிட வரும் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் வேண்டாம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதைக்குழி அமைந்துள்ள பகுதியை ஆண்மித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அவர்களை புறக்கணித்து அமைச்சர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சென்றிருந்தனர். தம்மை புறக்கணித்து தமது கோரிக்கைகளை கேட்க முடியாதவர்களாக தமக்கான நீதியினை எவ்வாறு பெற்றுத் தருவார்கள் என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக 7000க்கும் மேற்பட்டவர்களின் அடிப்படை தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி பகுதியை நீதி அமைச்சருடன் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் அதிகமாக செயற்பட்டு வருவதாக அந்த அலுவலகத்தின் ஆணையாளர் தெரிவித்தார். சர்வதேச விதிகளுக்கு அமைவாக செயற்படும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமானது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இயங்கி வருவதாக தெரிவித்தார். அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தினாலும் இது எந்த ஒரு இராணுவ பிரிவிற்கோ காவல்துறையினருக்கோ அல்லது அரசின் தரப்பிற்கோ சாதகமாக செயற்படாத ஒரு சுயாதீனமான ஆணைக்குழு என தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை நிலையை கண்டறிந்து தவறிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் எனவும் கூறினார். தற்பொழுது மக்கள் மத்தியில் காணாமல் போனோர் அலுவலகம் பற்றிய செயற்பாடுகள் குறித்து நேர்மறையான எண்ணம் உருவாகியுள்ளதால் மாவட்ட ரீதியாக நடத்தப்படும் அமர்வுகளுக்கு மக்கள் அதிகளவில் வருகை தருகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அல்லது சாதாரண குடிமகனாக இருந்தாலும் பேச்சு சுதந்திரத்துக்கு என ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை உண்டு என யாழ்ப்பாண மேலதிக நீதிமன்றின் நீதவான் நஜ்மி ஹுசைன் அர்ஜுனா ராமநாதனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையின் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் ராஜசூரியர் கிருஷாந்தி தொடர்பில் சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டு குறித்த வழக்கில் நீதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்பியதாக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையின் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் ராஜசூரிய கிருஷாந்தி நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் தீர்ப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டது. இதன்போது முதலாவது எதிர்த்தரப்பு வாதியான மருத்துவர் ஜெயக்குமார் பேசிய கருத்துக்கள் தவறானவை அல்ல என நீதிமன்றம் நம்புவதாக தெரிவித்து அவரை வழக்கிலிருந்து முழுமையாக விடுவித்துள்ளதுடன் அர்ச்சுனாவிற்கு எதிரான தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு நிகழ்நிலை காப்பு சட்டம் இலக்கம் 9 கீழே 2004 ஆண்டு சட்டத்தின் கீழே நாங்கள் போடப்பட்டிருந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது முதலாம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் ஜெயகாந்தன் மற்றும் 2ஆம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ச்சுனா மற்றும் 5ஆம் எதிர்த்தரப்புவாதியான அவருடைய சொந்த யூடியூப் சேனலின் எதிராக இந்த வழக்கு நாங்கள் போடப்பட்டிருந்தோம். அந்த வகையில் முதலாவது எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் ஜெயகாந்தன் இந்த வழக்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கார். அதை அக்யூரேட் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் செக்ஷன் 52 அடிப்படையில் நம்முடைய மனுதாரரை பற்றி பேசின கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் இல்லை என்ற மன்று கௌரவ மன்றினால் நம்பப்படுவதோடு கௌரவ மன்றினால் அதோடு விடுவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் 2வது பிரதிவாதியான எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ஜுனா மீது இன்னொரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய காரணம் காட்டுகளின் போது தான் ஒரு பாராளுமன்றத்தினுடைய கௌரவ பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பதால் தனக்குடைய பேச்சு சுதந்திரம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இருப்பினும் மன்றானது பாராளுமன்றத்தினுடைய ஒரு குடிமகனாக இருந்தார், பாராளுமன்றத்தின் உறுப்பினராக, அதே நேரம் சோசலிச இலங்கை குடியரசினுடைய குடிமகனாக இருந்தாலும் தன்னுடைய பேச்சு சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்குது என்பதும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு வைத்தியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவர் ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வசனங்களும் சரி, எந்தவித ஒரு முறையான எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணப்படலை. அதே நேரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்க பேச முடியாது என்றும் கௌரவ மன்றினால் உறுதியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இன்றைய தினம் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இனிமேல் டாக்டர் கிருஷாந்தியுடைய மனுதாரர் மேலே எந்த அவதூறான பரப்புகளையுமே அவர் பரப்பக்கூடாது என்றும், அதே நேரம் இதுவரை ஒரு பரப்பின வீடியோஸ் அனைத்தையுமே இணையதளங்களிலிருந்து ரிமூவ் பண்ணிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழே இலக்கம் 52 செக்ஷன் 52 கீழே இது ஒரு தடை செய்யப்பட்ட கூற்றாக அவர் வெளியிட்டது டாக்டர் கிருஷாந்தியை பற்றி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மன்றினால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அவர் இனிமேல் பற்றி எந்த ஒரு வசனங்களையுமே குறிப்பிடக்கூடாது என்று மன்று தெரிவித்திருக்கின்றது. இது முழுக்க என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரணியான லக்ஷான் டயஸ் வழிகாட்டலின் கீழே போடப்பட்ட வழக்காகும். இது இலங்கையை பொறுத்தவரையில் 2024 ஆண்டு நிகழ்நிலை காப்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் இதுதான் இலங்கையில் 2வது வழக்கானது தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்காக காணப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப் பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தறை பிரதம நீதவான் சதுரங்க இரங்க திசாநாயக்க நிராகரித்துள்ளார். மாத்தறை எளியகந்த வீதி
பிரவுன்ஸ்கில் பகுதியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி பசில் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை தொடர்ந்து அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பசில் ராஜபக்ஷ சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா முன்னாள் அமைச்சர் உடல்நலக் குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்தார். இதன் அடிப்படையில் சந்தேக நபரின் ஆரோக்கிய நிலையை கருத்தில் கொண்டு பிடியாணையை மீளப் பெறுமாறு கோரி சட்டத்தரணிகளால் நேற்றைய தினம் நகர்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் பசில் ராஜபக்ஷ தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை புறக்கணித்து வருவதாகவும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் அவ்வாறு பிடியாணையை மீள பெற முடியாது என்றும் நீதவான் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் விரைவில் தமிழகத்துக்கு பயணம் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தமிழக பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ச்சுனாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் அங்கு வாழும் சிறுபான்மையின சமூகங்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தரப்பினரும் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையின் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மிக விரைவில் தமிழகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ரவூப் ஹக்கீம் தமிழக அமைச்சரிடம் தெரிவித்தார். இந்த கூட்டு விஜயத்தின் போது தமிழக முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையில் வாழும் சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகள், தேவைகள் மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் தற்போதைய சவால்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. மேலும் இலங்கை மற்றும் தமிழக அரசியல் பிரதிநிதிகளுக்கு இடையிலான உறவுகளையும் இருதரப்பு ஈடுபாடுகளையும் மேலும் வலுப்படுத்துவது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத் தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்றைய தினம் இரவு வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கையில் 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத் தராதர சாதாரணதர பரீட்சையில் 4,51,463 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 3,82,249 பாடசாலை மாணவர்களும் 69,214 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்குகின்றனர். இந்த பரீட்சையானது கடந்த பிப்ரவரி மாதம் 3,547 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு பெறுபேறுகள் வெளியான நிலையில் பெறுபேறுகளை donots.lk என்ற இணையதளத்தின் பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பெறுபேறுகளின் மறு மதிப்பீட்டிற்கான விண்ணப்பங்களை ஜூன் மாதம் 25ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை இணையதளம் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 37 கோடி ரூபாய் பெறுமதியிலான ஹசீஸ் போதைப்பொருள் கடத்திய வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 கோடியே 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹசீஸ் போதைப் பொருள் தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான பயணிகள் பணம் செலுத்தி வசதிகளை பெற்றுக்கொள்ளும் ஹோல்ட் ரூட் பயணிகள் முனையத்தின் ஊடாக நேற்று நள்ளிரவு நாட்டிற்குள் நுழைய முயன்ற வெளிநாட்டு பிரஜையே கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் டொமினிகன் குடியரசைச் சேர்ந்த 23 வயதுடைய மாணவர் என தெரிவிக்கப்படுகிறது. இவர் ஹசீஸ் போதைப் பொருள் தொகையுடன் கனடாவிலிருந்து துபாய் ஊடாக நேற்றைய தினம் இரவு 11:15 மணிக்கு எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அங்கு அவர் கொண்டு வந்த 2 பயணிகள் பொதிகளில் 37 கிலோகிராம் 639 கிராம் எடையுடைய இந்த ஹசீஸ் போதைப் பொருள் தொகை மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய தொகையுடைய ஹசீஸ் போதைப் பொருள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைப்பற்றப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும் என்பதுடன் $206 அமெரிக்க பணத்தை செலுத்தி ஹோல்ட் ரூட் விமான பயணிகள் முனையத்தை பயன்படுத்தி நாட்டிற்குள் போதைப்பொருள் கடத்த முயன்ற முதல் சந்தர்ப்பமும் இதுவாகும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த நபர் மற்றும் அவர் கொண்டு வந்த ஹசீஸ் போதைப்பொருள் தொகை என்பன கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 7,50,00,000 ரூபாய் பெறுமதியான
ஹுஸ் போதைப்பொருள் தொகையை நாட்டிற்கு கடத்தி வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை தம்பலகாமம் பழைய காவல்துறை நிலையம் இருந்த காணியிலிருந்து துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை தம்பலகாமம் பழைய காவல்துறை நிலையம் இருந்த காணியை நேற்றைய தினம் துப்புரவு செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது 40க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தம்பலகாமம் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து துப்பாக்கி ரவைகளை காவல்துறையினர் மீட்ட நிலையில் குறித்த காணிக்குள் விசேட அதிரடிப்படையினர் ஆயுதப் பொருட்கள் தவறவிட்டிருக்கலாம் என்ற நிலையில் மோப்பநாயின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அனுராதபுரம் மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரை பரீட்சாத்த தொடருந்து சேவை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலைமன்னாரில் இருந்து கொழும்பிற்கான தொடருந்து சேவை கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக தலைமன்னாரில் இருந்து கொழும்பு செல்லும் தொடருந்து பாதையில் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக குறித்த சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த தொடருந்து பாதைகள் புனரமைப்பு செய்யப்பட்ட நிலையில் தலைமன்னாரில் இருந்து கொழும்பு வரையிலான தொடருந்து சேவைகளை முன்னெடுக்க தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதற்கமைவாக நேற்றைய தினம் மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரையிலான தொடருந்து சேவையின் பரீட்சார்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்திய எல்லையில் மிகப்பெரிய நீர்மின் அணையை கட்டுமானத்தை சீனா தொடங்கியுள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக அருணாச்சல பிரதேசத்தின் சியாங் ஆற்றின் மீது சியாங் அப்பர் பல்நோக்கு திட்டத்தை இந்தியா முன்னெடுத்துள்ளது. இந்திய எல்லையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் திபெத்திய பகுதியில் உலகின் மிகப்பெரிய நீர்மின் அணையாக அமைய இருக்கும் திட்டத்தின் கட்டுமானத்தை சீனா தொடங்கியுள்ளது. உளவுத்துறையின் பிரத்யேக தகவல் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் தொடர்ச்சியான எதிர்ப்புகளையும் மீறி பெய்ஜிங் இந்த திட்டத்தை வேகமாக முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் சீனாவின் அணையில் இருந்து திடீரென நீர் திறந்துவிடப்படுவதை தடுக்கும் ஒரு அரணாக செயற்படவும் இரு பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்கவும் அருணாச்சலம் பிரதேசத்தின் சியாங் ஆற்றின் மீது ஒரு நீர்மின் அணையை இந்தியா கட்ட திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் முன்மொழியப்பட்ட 11,000 மெகாவாட் நீர்மின் உற்பத்தி மற்றும் வெள்ளக்கட்டுப்பாட்டினை உறுதிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அணையாக இந்த திட்டம் மாற உள்ளது. இதனூடாக ஆண்டுக்கு சுமார் 47 பில்லியன் யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தன்னுடன் புகைப்படம் எடுக்க கெஞ்சியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்திற்கு இத்தாலி அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பிரான்சில் நடைபெற்ற G7 மாநாட்டில் இத்தாலி பிரதமர் தன்னுடன் புகைப்படம் எடுக்க கெஞ்சியதாக கூறினார். இதனால் அவர் மீது தனக்கு பரிதாபம் ஏற்பட்டதாகவும் ட்ரம்ப் கூறினார். இத்தாலி பிரதமர் குறித்த ட்ரம்பின் கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அத்துடன் ட்ரம்பின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது அமெரிக்க பயணத்தை இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் மீளெடுத்துள்ளார். இந்த நிலையில் ட்ரம்பின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து இத்தாலி பிரதமர் மெலோனி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த காணொலியில் தானும் இத்தாலியும் இதற்கும் கெஞ்ச மாட்டோம் என கூறியுள்ளார். ட்ரம்பின் பேச்சுக்கள் முற்றிலும் புனையப்பட்டவை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தனது நட்பு நாடுகளுடன் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார் என தனக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைக்குழிக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்கிறார் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர். உள்நாட்டு சட்டங்களே போதுமானது எனவும் தெரிவிப்போம். பேச்சு சுதந்திரத்திற்கு ஒரு எல்லை உண்டு. அர்ச்சுனாவிற்கு யாழ் மேல் நீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழகம் செல்ல உள்ள தமிழ் முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகள் ரவூப் ஹக்கீம் தெரிவிப்பு. பசில் ராஜபக்ஷவின் பிடியாணை மீளப் பெற முடியாது, கோரிக்கையை நிராகரித்த மாத்தறை நீதிமன்றம். 37 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜை கைது, கட்டுநாயக்கவில் சம்பவம். புகைப்படம் எடுக்க கெஞ்சிய இத்தாலி பிரதமர், ட்ரம்ப் வெளியிட்ட கருத்தால் சர்ச்சை. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.